ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஓல்டு மாடல் கேசட் பிளேயரில் வந்து அப்போயே வந்து யூஎஸ்பி மாற்றிருக்காங்க. அந்த போர்டு ஒன்று செட் ஒன்று எடுத்துகிட்டு இது வந்து ஆர்டர் பண்ணி லேட்டஸ்ட்டு என்னவோ அது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் கேசட் பிளேயர், ஆர்டினரி கேசட் பிளேயர் இருந்தது. அதை வந்து யூஎஸ்பியை மாற்றிருக்காங்க, ஸ்கொயர் யூஎஸ்பி. அப்போ அந்த மெத்தடில் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸு லெஃப்ட்டு, பேஸு எல், பேஸு 6, லெஃப்ட் ரைட்டு, ட்ரிபிள் லெஃப்ட்டு ரைட்டு, அது மாதிரி அப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அது பழைய மாடல் எல்லாத்தையும் தெரியும். பேக் சைடு பாருங்கள். அப்போயே வந்து ஆடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மெத்தடில். ஓகேங்களா. இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எஃப்எம். அப்போ அந்த மெத்தடில் எஃப்எம் இருக்குது. அப்போ பெரும்பாலும் இந்த ஆர்டினரியில் தான் வரும் எஃப்எம்மு. அப்போ கேட்குறதுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அது மேனலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. இது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024 ஒரு 5 ஆம்ப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். $24,024 5 ஆம்ப் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மரு. இதில் ஐசி பார்த்திங்கன்னா எஸ்டியில் 4392 ஐஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எஸ்டிகேவில் 4392 சிங்கிள் சப்ளை ஐஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீ ஆப்ஷன் ப்ளஸ் கெய்னர் வர மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா BT4 டகாரா கம்பெனியில் BT4 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து ஆல்ட்ரு பண்ணணும். எப்படி ஆல்ட்ரு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் இந்த போர்டு, பிடி போர்டு 3 மட்டும் எடுத்துக்கிறோம். 3 மட்டும் எடுத்து கஸ்டமருக்கு வந்து புதுசாக ஒரு செட் ரெடி பண்ணி தரப்போகிறோம். அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப நம்ம கூட படித்த ஒரு பள்ளி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் பார்த்துட்டு கடையை பார்த்துட்டு பேசிவிட்டு, சரி எங்கிட்ட ஒரு செட் இருக்குது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட்டாக இருக்கணும், செட் ரெடி பண்ணணும், பட் லோ பட்ஜெட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி கேட்பேன். சரி பழசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழசுன்னா தூக்கிட்டு போய் எடைக்கு போட்டுடுறாங்க. அது அருமை தெரியுதில்ல. சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஐஸு குவாலிட்டி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் இது கழட்டி வந்து புதுசாக ஒரு செட்டு செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம கேபினெட் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. கேபினெட் ஐஸ் பார்த்திங்கன்னா இந்த கேபினெட் செட் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கேபினெட் எடுத்துக்கலாம். இது வந்து ரிமோட்டுக்கு வர மாதிரி. இது வந்து நார்மல். நம்ம எடுக்கிறது வந்து இது எடுத்துக்கலாம். அவர் வந்து பட்ஜெட்டில் ஐஸ் கேட்டிருந்தபடி, பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி கேட்டிருந்தபடி, அதனால் இந்த கேபினெட் எடுத்துக்கலாம். இந்த கேபினெட் எடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கேபினெட்டெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு இதில் இருக்கிற ஸ்பேர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த செட்டில் இருக்கிற ஸ்பேர்லாம் கழட்டி இப்போ இதுக்கு மாற்றணும். இந்த காயில் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஹைட் வாய்ஸ் செட் பண்ணணும். இந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த கேபினெட் செட் ஆகும். அதை விட்டு அது மேலே இருக்கிறது செட் ஆகும். இப்போ நம்ம செட் பண்ணுறது வந்து இதை கழட்டி இதுக்கு செட் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் பிடி போர்டு, இந்த ஆடியோ போர்டு 3 எடுத்துருக்கோம். அதில் ரெகுலேட்டர் ஐசி ஒன்று இருக்குது, அது மட்டும் கழட்டிக்கலாம். அவ்வளோதான். மொத்தமாக இது செட்டில் இருந்து பொருள் எல்லாமே இந்த எஃப்எம்மு, இந்த யூவி மீட்ரு, இந்த பிடி போர்டு அதெல்லாம் இருக்கட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நிறைய பொருள், அதுக்கு வேணால் போர்டு எல்லாம் தேவைப்படாது அதிகமாக. ரெகுலேட்டர் மட்டும் நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து ஒன்ஸ் ரெகுலேட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். மற்றபடி நம்மளுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது அதிகமாக. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு செட் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த பழைய கேபினெட்டில் இருந்து கலெக்டர் பொருட்கள் எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட இது வந்து என்னென்ன புதுசுன்னு பார்த்திங்கன்னா கேபினெட்டு ப்ளஸ் யூஎஸ்பி போர்டு, 4 வால்யூம் கண்ட்ரோலு, இந்த செலக்டர் சுவிட்சு, இந்த பவர் சுவிட்சு ப்ளஸ் பவர் சாக்கெட் ஒன்று, ஏசி சாக்கெட் வயர், அது மட்டும் ஒன்று புதுசாக போட்டிருக்கோம். இப்போ அப்படியே உள்ள இன்டர்வியூ பார்த்துடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா 4392 ஐசி போர்டு ஒன்று, அந்த BT4 டகாரா BT4 போர்டு ஒன்று, ப்ளஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு, இந்த ரெட்டிவேட் செக்ஷனு, இது மட்டும் பழசு, மீதி எல்லாமே புதுசு. ஓகேங்களா. இந்த சாக்கெட்டு இங்கே ஃபேன் வந்து இது
4392 ஐஸ் பொறுத்தவரை ஹீட் சிங்க் 10 போட்டிருக்காங்க. அதனால் அதிகமாக வந்து ஹீட் ஆகாது. அதனால் நான் வந்து ஃபேன் கொடுக்கல. ஓகேங்களா. அவர் கஸ்டமர் கேட்டது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே கேட்டிருந்தேன். அப்படி அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் எது குறைக்கணுமோ அதை எல்லாமே குறைச்சிட்டேன். பார்த்திங்கன்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர் அவுட்புட் இது வந்து பார்த்து எல்லாத்தையும் வச்சு லாக் பண்ணிட்டேன். இது எதுக்கு லாக் பண்ணு பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது இது கொடுத்துக்கலான்றதுனால தான் வச்சு லாக் பண்ணிட்டு எல்லாத்தையும். எக்ஸ்ட்ரா இந்த வால்யூம் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் அவுட்லாம் எல்லாமே லாக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். வேணும்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா TD-7065 போட்டுட்டிங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு இது வந்து சப் வேணால் மாற்றிக்கலாம். அவங்க வந்து கேட்டது ஒரு வீட்டுக்கு சும்மா ஒரு லெஃப்ட் ரைட் கேட்குற மாதிரி வேணும் போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இது வந்து அப்படியே கொடுத்தாச்சு. பிரிண்ட் பாருங்கள். பட்ஜெட்டுன்றதுனால மீடியம் குவாலிட்டியான ஒரு USB போர்டும், அதுக்கு செலக்டர் சுவிட்ச் 3, இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஒரு பவர் இண்டிகேஷனுக்காக எல்லோ LED பாருங்கள். இல்லை பஞ்சிங் எல்லாம் பேஸ் பஞ்சிங் நல்லா தான் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறையா சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பேஸ் பஞ்சிங் நல்லா தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு செட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி வந்த அது மாதிரியான ஒரு செட்டு கொடுத்தாங்க. அதை இப்போ நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஆல்ட்ரு பண்ணி இப்போ கஸ்டமர் கொடுத்துடலாம். இந்த ரெட்டிஃபைட் செக்ஷன் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணல. இது மட்டும் அப்படியே எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மாற்றினது பவர்னு பார்த்திங்கன்னா AC சாக்கெட் ஒன்று, மெயின்ஸ் கார்டு ஒன்று மட்டும் மாற்றணும், அவ்வளோதான். இது நல்லா இருந்தது. இந்த BT போர்டு மட்டும் கொஞ்சம் மக்கர் பண்ணாது. என்ன பார்த்திங்கன்னா ஒரு போர்டில் வந்து BT ட்ரிபிள் மட்டும் தான் வந்தது. அப்புறம் பார்த்தோம் செக் பண்ணி நான் அந்த டிரான்சிஸ்டர் எல்லாத்தையும் மாற்றி பார்த்துட்டேன். கடைசியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செக்ஷன் ஃபால்ட் இருந்தது, ஃப்ரீ செட் ஃபால்ட்டு. அதை எடுத்துகிட்டு 57K ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக அடிச்சு விட்டேன் ஃப்ரீக்வன்சி இல்லாமல். அதுக்கப்புறம் சவுண்டு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது பார்ட்டிக்கு கொடுத்துடலாம். இது மாதிரி எதனா ஆல்ட்ரு பண்ணணுன்னாலே கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசுனாலும் சரி பழசுனாலும் சரி, ஓகேங்களா. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இல்லை எந்த போர்டு ஆல்ட்ரு பண்ணாலும் ரெடி, ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. MSC ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம்.